श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे. கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ துப்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரூச்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं केन याति परां गतिम्. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमञ्चकाञ्जलिम्. बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम्. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. அஞ்சிலே ஒன்னு பெற்றான் அஞ்சிலே ஒன்னை தாவி அஞ்சிலே ஒன்னாராக ஆருயிர்காக்கையேகி அஞ்சிலே ஒன்னு பெற்ற அனங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்னு வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமாயணம் அதுல குலசேகர பெருமான் 10 பாடல்களிலே எப்படி ராமாயணம் முழுவதையும் நமக்கு தந்துள்ளார் அப்படிங்கிறதுல ஒரு பாசுரமா எடுத்தது. அதுல பின்புலத்திலே வால்மீகி பகவான் அளித்துள்ள சரித்திரங்களை கொண்டு ஒரு சில வார்த்தைகள் அடியனுடைய சக்திக்கு தகுந்தவாறு அனுபவித்து வருகின்றோம். கடந்த பதிவிலே சபரி அதுவரைக்கும் சபரி ஆசிரமம் கடந்து எம்பெருமான் எப்படி வந்தார், அங்கிருந்து கிளம்பி எப்படி ரிஷ்யமுக பர்வதத்துக்கு கபந்தன் வழிகாட்டினான் அப்படிங்கிறது வரைக்கும் அனுபவிச்சோம். இப்போ ரிஷமுக பர்வதம் வந்துட்டு இருக்கா, ராமரும் லக்ஷ்மணரும் வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவுல பார்த்து வாலிபதம் ஈடாக பார்க்க இயலும். நாம் பார்க்க வேண்டிய 7வது பாசுரம். அந்த பாசுரத்தில் குலசேகர பெருமான் அனுபவிக்கின்றார். ஆளிநிலை பாலகனாய் அந்நுலகம் உண்டவனே வாலியை கொன்று அரசு இளைய வானரத்து கழித்தவனே அப்படின்னு குறிப்பிடுறார். இது வாலி வதை, அந்த வாலியை எப்படி எம்பெருமான் வதம் செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் நமக்கு ஆழ்வார் காட்டுகின்றார். ஆளிநிலை பாலகனாய் என்று என்ன பண்ணார்? ஆளிநிலையில் ஒரு சிறு குழந்தையா இருந்து தன்னுடைய திருவயிற்றிலேயே இந்த உலகம் அனைத்தையும் அடங்கும்படி பண்ணவனே, அப்படிப்பட்ட நீ என்ன பண்ண? வாலியை கொன்று இளைய வானரம் அதாவது சுக்ரீவனுக்கு கொடுத்தவனே. எப்படிப்பட்டவனாம் அந்த வாலி? எதுவும் ராவணனை எம்பெருமான் பெருமான் சென்று வதம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த ராவணனை என்ன பண்ணானா அந்த வாலி? தன்னுடைய வாலிலே கட்டி வைத்தான். அப்படிப்பட்ட அந்த வாலியை என்ன பண்ணார்? போய் கொன்று அந்த பர்வத குகைகள்ல இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவனுக்கு வனராஜ்யத்தை கொடுத்தவனே அப்படின்னு ஆழ்வார் அழகாக வாலியை எவ்வாறு பெருமான் வதம் செய்தான், எப்படி சுக்ரீவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத அழகா இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். அதுதான் நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். ரிஷ்யமுக பர்வதம். ரிஷ்யமுகம்னாவே ஒரு மானே மௌனமாக இருக்க, அவ்வளவு நிசப்தமா இருக்கக்கூடிய அந்த மாதிரியான அந்த பர்வதம். அந்த பர்வதத்திலே போகும்போது மேல இருந்து பார்த்து விடுறான் சுக்ரீவன். யாரோ 2 பேர் வராளே. ஓ, வாலிதான் அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஏன்னா என்ன ஆகும்? அரண்டவன் கண்ணுகளுக்கு இருட்டதெல்லாம் அப்படி அந்த மாதிரி பார்க்கும் போதே என்ன இவ ஆஜானு பாகுவா இருக்கா, ராமரும் லக்ஷ்மணரும் வரா, 6 வேடத்துல தான் அனுப்பிச்சு வச்சிருக்கா. எதற்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். வரவா எப்படி இருக்கா? வாட்ட சாட்டமா இருக்கா. ஆனா பார்த்தா மான் தோல் மர உரியில இருக்கா. சம்மந்தமே இல்லையே. வாட்ட சாட்டமா இருந்தா போர் வீரனா இருக்கணும். ஆனா என்ன பண்ணிருக்கா? மான் தோல் மர உரியில வந்துட்டு இருக்காளே அப்படின்னு யாரு? சுக்ரீவனுக்கு சந்தேகம் வருகிறது.
இந்த ரிஷிமுக பருவம் எப்படிப்பட்டதுன்னா, துந்துபின்னு ஒரு அரக்கனை என்ன பண்ணான்னா, வாலி வந்து இங்க தூக்கி வீசினானா, அவனை வதம் பண்ணி தூக்கி வீசினான். அந்த வீசின அந்த துந்துபியினுடைய உடல் வந்து இங்க மேல விழுந்தான். இந்த மலை எப்படிப்பட்ட மலைனா, மதங்க முனிவர், அந்த முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரத்தையும் சதையுமாக அந்த துந்துபி அவனுடைய சரீரம் வந்து இங்க விழுந்தது. அதை பார்த்த உடனே மதங்க முனிவருக்கு ரொம்ப கோபமாயிடுது. இப்படிப்பட்ட சாத்வீகமான இந்த மலையிலே, இப்படிப்பட்ட யோகங்கள் தவங்கள் ஏற்றக்கூடிய இந்த மலையிலே பாருங்க, பேரு என்ன, ரிஷிமுக பர்வதம். மான்கள் கூட சத்தம் போடாதான், அந்த அளவுக்கு நிசப்தமான ஒரு மலை. அந்த மலையில முனிவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அங்கு வந்து என்ன பண்றா, யோகம் பண்றா. அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ண, நீ வாலி வந்து இந்த துந்துபின்ற அரக்கனை வந்து தூக்கி எறியும் போது ரத்தம் சதை எல்லாம் எல்லாரோட மேலையும் படுறது. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணு, இந்த இந்த பகுதியிலேயே, இந்த ரிஷிமுக பர்வதத்திலேயே நீ இங்க வந்தனா நீ இறந்து போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்திருக்கார். அதனால்தான் சுக்ரீவனும் அவனுடைய மந்திரிகள் ஹனுமாரோட சேர்ந்து இங்க வந்து இருக்கார். சுக்ரீவன் வந்து இந்த ரிஷிமுக பர்வதத்துல இருக்கார். இந்த ரிஷிமுக பர்வதத்தில் தான் பெருமாளும் லக்ஷ்மணனும் வந்து சேருகின்றார்கள். வந்து சேரும்போது அங்கிருந்து பார்த்து விடுறார். சுக்ரீவன் பார்த்துட்டு ஹனுமன் கிட்ட சொல்றார், வந்திருக்குவா யாரோ மாதிரி இருக்கு, நீ எதற்கும் ஜாகிரதையா இரு. நீ வந்து இந்த மாதிரி வானரனா போகாதே. வானரனா போகாம நீ என்ன பண்ணு, வேறு மாற்று வடிவத்திலே சென்று அவர்கள் யார் எதற்காக வந்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றான் சுக்ரீவன். சொல்லின் செல்வர் ஹனுமன் அவர் என்ன பண்றாருன்னா, பிக்ஷு ரூபத்தை தரித்து கொண்டு சென்றார் அப்படின்னு வால்மீகி பகவான் குறிப்பிடுறார். பிக்ஷு அப்படின்னா இருவரை சொல்லலாம். ஏதாவது தன்னை பிரம்மச்சாரி, அவன் தானா சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது, பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். சன்னியாசி அவரும் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். இதுல நமக்கு வியாக்கியாதாக்கள் காமிக்கிறது சன்னியாசி ரூபத்தில் தான் சென்றார். ஹனுமன் என்ன பண்றாரு, இப்போ சன்னியாசி வானரமா போல சன்னியாசியா தன்னை மாத்திக்கிறார். மாத்திட்டு அங்க போய் ராமரையும் லக்ஷ்மணரையும் வரவேற்கின்றார். பாருங்க என்னன்னு தெரிஞ்சுக்குவானா, அதுதான் அங்க புத்தி கூர்மை எப்படிப்பட்டவர் ஆஞ்சநேயர் அப்படிங்கறது இங்கு வால்மீகியும் அழகாக காட்டுகிறார். என்ன பண்றார், வாங்க வாங்கோ அப்படின்னு நல்வார்த்தை கூறி அவர்களை வரவேற்கின்றார் ஹனுமான். எம்பெருமானுடைய வடிவழகை இங்கு வால்மீகி பகவான் குறிப்பிடுகின்றார். ஹனுமன் சொல்லுவது போன்று என்ன சொல்றாருன்னா, ஆயதஸ்ச சுருதாஸ்ச பாகவ பரிகோபமா. எப்படி இருந்துதான் அவருடைய தோள்கள்லாம் முழங்கால் வரை நீண்டு உருண்டு திரண்டு ஒரு வலிமையான உழல் தடி போல அப்படி இருந்துதான் ஆஜானு பாகுவா வளர்ந்திருக்கார். அவனுடைய தோள்கள்லாம் வலிமை நிறைந்துதான் இருக்கு, முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கு, உருண்டு திரண்டு இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்காராம், இதை அனுமன் பார்க்கின்றார். பார்த்த உடனே அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் அஸ்துதி பண்றாரு. என்ன சொல்றாரு, சர்வபூஷண பூஷார்கா கிமத்தம் ந விபூஷிதா. அவ்வளவு அழகான தோல். பார்த்த உடனே கண்ணையே கொள்றது இந்த தோள்கள்லாம். பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ராமான்னு தெரியாது, போயிட்டு சுவாமின்னு சொல்றார். அவரே கேட்கிறார், இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய, ஏன்னா இது வரைக்கும் பரிச்சயம் ஆகல, அவர் தான் ராமன்னு அனுமனுக்கு தெரியாது. இவ்வளவு அழகான தோல்ல இப்படிலாம் வெளியில காட்டலாமா, ஏதாவது ஆபரணங்கள்லாம் கொண்டு மறைக்க கூடாதா அப்படிங்கிறார். பெருமான் எப்படிப்பட்டவன், ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பெருமான் அல்லவா. நாமெல்லாம் என்ன ஆபரணங்களை எதுக்கு அணிஞ்சுக்கிறோம், நாம அழகா தெரியணும், ஆபரணங்களால நாம அழகா தெரியணும். ஆனா பெருமான் அப்படி இல்லை. ஆபரணங்கள் பெருமானை அடைந்ததால் அந்த ஆபரணங்களுக்கு அழகு சேருகின்றதே ஒழிய பெருமானுக்கு அழகு சேரல. இன்னும் சொல்ல போனா பெருமானுக்கெல்லாம் இன்னும் எதுக்காக வந்து ஆபரணங்கள் சூட்டுகின்றார்கள். நீங்க கூட பாருங்க, திருக்கோவில்களை போனாலும் சரி, பெருமான் புறப்பாடு கண்டரும் போதும் நிறைய ஆபரணங்கள் பாருங்க. காஞ்சிபுரத்துல வரதற்கு வெளியில வரும்போது அப்படியே மார்பை வெளியில தூக்கிட்டு இருக்கக்கூடிய அவரோட திருமேனி எதுவுமே சேவையாகாது, முழுவதும் ஆபரணங்களால் தான் நிறைந்திருக்கும். ஏன் நிறைந்திருக்கும்னா அவருடைய கொள்ளை அழகை மறைப்பதற்காக அந்த ஆபரணங்கள் சாத்தப்படுகின்றன. அதனாலதான் இங்க பாக்குறார் ஹனுமன் வந்து பெருமாளை பாக்குறார். பெருமாள் வந்து தோல்லாம் வெளியில தெரியறது, எந்த ஆபரணங்களும் இல்லை. ஏன்னா மான்தோல் மர உரியோட வந்திருக்கார். எந்த ஆபரணங்களும் இல்லாம வந்திருக்கீங்களே, ஏதாவது ஆபரணங்கள் கொண்டு உங்க அழகை மறைக்க கூடாதா, என்னோட கண் திருஷ்டியா பட்டுட்டும் போல் இருக்கு அப்படின்னு சொல்றார். என்ன நல்ல பரவாயில்ல, பெருமாளை பார்க்கும்போது அவருக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுல பலவித ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தா, சம்ஸ்கிருதத்துல பண்டிதர் ஹனுமான், இலக்கணம்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. 4 வேதங்களை கற்றவர். அப்போ அவருக்கு வந்து இந்த வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது எவ்வளவு அழகாக சரியாக தானே பிரயோகிப்பார்.
சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒருமை, இருமை, பன்மை. நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா ஒருமைன்னுவோம், பன்மைன்னுவோம், இருமைன்னு எதுவும் இருக்காது. ஒருமைக்கு மேல போனாவே பன்மை தான் சொல்லிடுவோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒருமை, இருமை, ரெண்டுக்கு மேல போகும்போதுதான் பன்மை அப்படின்னு காட்டப்படுறது. ஏகவச்சனம், திவிவச்சனம், பகுவச்சனம் அப்படின்னு சொல்றா. பார்த்தோம்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம், ராம அப்படின்னா ஒருவர், ஒரு ராமர். ராமவ் அப்படின்னா ரெண்டு பேர். ராமாஹா அப்படின்னா ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள். பால அப்படின்னா குழந்தை. பாலோ அப்படின்னா ரெண்டு. பாலாஹா அப்படின்னா ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள். இங்க பாருங்க, நம்மள இந்த ஸ்லோகத்துல எப்படி வந்து ஹனுமன் பிரயோகிக்கிறார் அப்படின்னா, ஆயதாச்ச சுகிருதாச்ச பாகவ பரிகோபவா அப்படின்னு சொல்லி சர்வபூஷண பூஷார்ஹாக கிமதர்ம நவிபூஷிதாக எல்லாத்தையும் பன்மையிலேயே சொல்றார். என்ன இருக்கணும், ஒருத்தருக்கு எத்தனை தோல் இருக்கும்? ராமனுக்கு 2 தோல் தான் இருக்கும். ஆனா இவர் சொல்லும் போது 2 தோலா சொல்ற, 2ற்கு மேற்பட்டதுனால்தான் இந்த மாதிரியான பயன்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும், எப்படி வந்து ராமவ் அப்படின்னு வருதோ, ராமவ், ராமவ்னா 2 கைகள். அப்ப என்ன சொல்லியிருக்கணும், அவரும் இங்க வந்து சொல்லும் போது ஆயதாஸ் சௌ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்ல, ஆயதாஸ்சா சுகிருதாஸ்சா பாகவ பரிகோபமா சர்வபூஷண பூஷார்ஹா அப்படின்னு பன்மையில சொல்றார். அதாவது பெருமான் அவருக்கு அங்க பார்க்கும்போது முதல்ல அங்க காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும்போது அங்கு 2 கையுடன் காட்சி கொடுக்கவில்லை அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் அழகா காட்டி கொடுக்கிறார். அதனாலதான், இல்லைன்னா ஏன் அவர் தவறா பிரயோகிச்சிருப்பாரு? கண்டிப்பாக இல்லை. அவருக்கு ராமன் சங்கு சக்கர கதாதாரியாக 4 திருக்கைகளுடன் சங்கு சக்கரங்களுடன் ஸ்ரீமன் நாராயணனாகவே அங்கு ஹனுமனுக்கு காட்சி அளித்தார். இது எப்படி, இதுக்கு எதனா சாட்சியங்கள் இருக்கா அப்படின்னா, நல்ல பக்தர்களுக்கு பெருமான் அப்படிதான் காட்சி கொடுப்பார். கிருஷ்ணனா அவதரிக்கும் போது தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்ன்ற மாதிரி என்ன அவதாரம் பண்ணும் போதே எப்படி இருந்தான் எம்பெருமான், சங்கு சக்கரங்களுடன் பீதாம்பரங்களுடன் லக்ஷ்மியுடன் அவதாரம் பண்ணான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. இங்க ஹனுமன் சேவிக்கும் போது முதலில் சேவிக்கும் போதே நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் அவனையே அறியாமல் காட்டி கொடுத்தான். பாருங்க, எங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கார் பெருமாள். அவர் மனிதராகத்தான் இருந்தாலும் அவருக்கே தெரியாம சிறந்த பக்தன், அந்த பக்தனுக்காக காட்டி கொடுக்கிறார். எப்போ அங்கேயும் பாருங்க, ஜட்டாயுக்கு மோட்சம் அளிக்கும் போது தான் ஸ்ரீமன் நாராயணன்றதை காட்டினார். இங்க வரும்போது அதே மாதிரி ஹனுமன்ற அந்த பக்தனுக்கு தன்னை காட்டி கொடுத்தார். இது மட்டும் இல்ல, சிறந்த பக்தனான இன்னொருத்தர் இருக்கா, மண்டோதரி முதல்ல வந்து பெருமானை பார்க்கும் போதே அவ வந்து, இத்தனைக்கும் ராவணன் மாண்டு கிடக்காங்க. மாண்டது போது அவ வரா, அதுவும் ராமரை திட்டணும்னு வரா. திட்ட வரும்போதே என்ன பண்றா, தமசஸ்பரமோ தகத சங்க சக்கர கதாதரகா அப்படின்னு பார்த்தவனே நீதான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லிடுறா. அவளும் எதிரிகளா இருந்தா கூட அந்த பக்தர் எதிரியோட இடத்துல இருக்கக்கூடிய அந்த மண்டோதரியே என்ன பண்றா, வந்து பெருமானை பார்க்கும் போதே அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறத அழகா பெருமான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கின்றார். அப்படிங்கிறத இங்க வால்மீகி பகவான் நமக்கு காட்டுகின்றார். சுக்ரீவன் என்ன சொல்லி அனுப்பினான், போய் அவெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிருவான்னு சொன்னான். பாருங்க, இலக்கணத்துல கூட எவ்வளவு எவ்வளவு அவர் விளங்குகின்றார், எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றார். அங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரா, வந்த உடனே தன்னை அறிமுகப்படுத்துங்க, நீங்க யாருன்னு கேட்கல. சொல்லும் போதே என்ன சொல்றார், நான் வனராஜான்னு ஒரு சுக்ரீவன் இருக்க, அவருடைய தொண்டன் நான் வானரன். நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன், சன்னியாசி வேஷத்துல வந்திருக்கேன். நான் ஒரு சன்னியாசி இல்ல, நான் வானரன், வாயுபுத்திரன், என்னுடைய பெயர் ஹனுமன். உங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக சன்னியாசி வேஷத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு இப்ப சொல்லியாச்சு. அடுத்தது சொல்லணும், யாருன்றத சொல்லணும். ஆனா ராமன் பேசவே இல்லையா, அமைதியா இருந்தாராம். லக்ஷ்மணர் பேச சொல்லியிருக்காரு, நீ பதில் சொல்லு அப்படின்னு. ஏன் ராமன் இவ்வளவு பெரிய பக்தன், அந்த பக்தனுக்கு சங்கு சக்கரங்கள் எல்லாம் காமிச்சு கொடுத்து நான் தான் சதுர்பூஜமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் காட்டினார். ஆனா ஏன் வந்து ஹனுமன் கிட்ட நேரடியாக பேசவில்லை அப்படின்றதுக்கு சர்ச்சை வருது. அப்போ இதுதான் ராஜநீதி. என்ன ராஜநீதி, ஹனுமன் பக்தனாக அது பேசல. சொல்லும் போது என்ன, நான் சுக்ரீவன் வனராஜா இருக்க, அவருடைய தொண்டன், அவர் என்னை நீங்கள் யார் என்று கேட்டு வர சொன்னார். அதற்காக நான் மாறுவேஷத்துல வந்தேன். நான் வந்து வாயுபுத்திரன், என் பெயர் ஹனுமான், இதுதானே சொன்னார். இங்க எது, அப்போ யார் மூலமா யாருடைய சார்பாக வந்திருக்கிறார், சுக்ரீவனின் சார்பாக வந்து சொல்றதா சொல்றார். அப்ப என்ன பண்ணோம், ஒரு ராஜா கிட்ட பேசலாம், ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களிடம் பேசலாம். ஆனா இந்த மாதிரி ராஜா அந்த ராஜ நீதிக்கு உட்பட்டு என்ன பண்றாரு,
ராஜா தன்னுடைய ராமனுக்கு இப்ப மந்திரியாக இருக்கக்கூடியவர், அனைத்துமாக இருக்கக்கூடியவர் யார்? லக்ஷ்மணன். அதனாலதான் லக்ஷ்மணனை விட்டு மந்திரி மாதிரி நீ பேசு அப்படின்னு சொன்னார். ராஜநீதி எப்போதுமே எம்பெருமான் மீறவே மாட்டார், எந்த தர்மத்தையும் மீறாதவர், அதனால்தான் அவர் தர்மவான். வால்மீகி சொன்னார், என்ன சொல்றாருன்னா பாருங்க, நான் ருக்வேத விநீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதூஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். அது மட்டும் இல்லையா, நூனம் வியாக்கரணம் கிருதஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் அப்படின்னு சொல்றார். என்னன்னா, யாரு இந்த அனுமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வேதங்களை எல்லாம் கற்க கசடர கற்றவன், கொஞ்சம் கூட புலி கூட எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கான். எப்படி அப்படின்னு பார்த்தாராம். ரிக்வேதம் அது என்ன சொல்றது? பணிவா பேசணும், பணிவோடு பேசணும் அப்படின்றத சொல்றது. யார் ரிக்வேதத்தை நன்கு உணர்ந்திருக்கின்றானோ, கற்றிருக்கின்றானோ, அவனுடைய பேச்சில் பணிவு இருக்கும். அப்படியா அவ்வளவு அழகா சொன்னார். அனுமன் எப்படி சொல்றார்? நான் சுக்ரீவன்ற வனராஜாவினுடைய தொண்டன். நான் எப்படி வந்திருக்கேன்? மாறு வேடத்தில் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன். இவ்வளவு பணிவு பேச்சுல. அது மட்டும் இல்ல, யஜுர்வேதம் கற்றவன். எப்படி யஜுர்வேதம் கற்றவன்? தொகுத்து வழங்குவதில் வல்லவன். என்ன கோர்வையா பேசுறதுன்னுவா, அந்த கோர்வையா பேசுறதுல ரொம்ப வல்லவனாக இருந்தார் ஹனுமன். அது மட்டும் இல்ல, சாமவேதம் பார்த்துருப்போம் நம்மளே. என்ன, ஹனுமன் பல இடங்கள்ல வீணையுடன் மீட்டுவதாக நாம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இசையுடன் தொடர்புடையவன் தான் ஹனுமன். அப்போ பேச்சிலையும் அவன் பேசக்கூடிய பேச்சே ஒரு ராகமா இருக்கான், இசையோடு கலந்திருக்கான். அதைத்தான் இங்கு பெருமான் சொல்றார், எப்படிப்பட்டவனாக இருக்கு. ஏன் பேசல அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமாக இதை சொல்லுகின்றார். ஒண்ணு ராஜநீதி, இன்னொன்னு என்னாச்சு, அவன் 4 வேதங்களை நன்கு அறிந்தவன். இலக்கண பிழையே இல்லையா, ஒரு பிழை கூட அவனுடைய இதுவுமே இல்லையா, அப்படி இருக்கானா. அதனாலதான் என்ன பண்ணார் பெருமாள், நீ பேசு. அப்படிப்பட்டவன் கூட நான் பேச முடியுமா? நான் பேச முடியாதே, நீயே பேசு அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார். எப்படி இருந்தாராம் ஹனுமன்? நான் ருக்வேத விநீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணஹ நான் சாமவேத விதூஷஹ சக்கியமேவ பிரபாஷித்தும் நூனம் வியாகரணம் கிருதஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் அப்படின்றத இங்கு வால்மீகி பகவான் நமக்கு அழகா காட்டுகின்றார். இப்போ லக்ஷ்மணன் பேசணும். லக்ஷ்மணன் ஆஞ்சநேயருக்கு அனுமனுக்கு பதில் சொல்ல வேண்டும். கேட்டாச்சு, தான் யாருன்னு சொல்லியாச்சு, நான் யாரு அப்படிங்கிறத நாங்க ராமனும் லக்ஷ்மணனும் யாருன்றது சொல்லணும். அவன் இந்த மாதிரி சொன்னாராம், அகம் அஸ்ய அவரோ பிராதா குணைர்தாஸ்ய முபாகதா கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாம நாமதா. உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, அகம் அஸ்ய அவரோ பிராதா, அவருக்கு நான் யார் தெரியுமா? தம்பி. இது என்ன கரெக்ட் தானே, சரியா தானே இருக்கு. அவருக்கு நான் தம்பி. ஆனா குணைர்தாஸ்ய முபாகதா அப்படின்னா என்னன்னா, நான் அவருக்கு அடிமை. நான் யாரு? கைங்கரியம் செய்ய வந்து, அவருக்கு நான் தம்பி தான். நான் ஆனா என்ன பண்றேன்? அவருக்கு கைங்கரியம். அவர் நினைச்சிட்டு இருக்காரு என்ன தம்பின்னு. நான் என் அடியவனாக தாசனாக நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு அழகான ஒரு பதத்துல சொன்னார் பாருங்க லக்ஷ்மணன். அது மட்டும் இல்ல, கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாம நாமதா, எப்படி நான் தொண்டனாக இருக்கின்றேன். நான் எப்படிப்பட்ட தொண்டன்? எல்லா இடங்களிலும் சர்வ இடங்களிலும் சர்வ நேரங்களிலும் ராமனின் மகிழ்ச்சிக்காகவே, அவனுடைய எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காகவே தொண்டு செய்யக்கூடிய தொண்டனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட எனக்கு லக்ஷ்மணன் அப்படின்னு பேர். நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, அடியேன் அடியேன். யார் முதல்ல அடியேன்னு சொன்னாங்க? லக்ஷ்மணன் தான். யாரு? சர்வ எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாமுமாக தொண்டனாக இருக்கக்கூடியவன் அடியேன் அப்படின்னு அழகாக லக்ஷ்மணன் யாருக்கு? ஹனுமனிடம் பதிலை சொன்னான். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொன்னான். ராவணன் சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான். நாங்க எங்க போனான்னு தெரியாது. ஜட்டாயு தான் சொன்னார் இதே மாதிரி போயிருக்கான்னு. அது இல்லாம கபந்தன் எங்களுக்கு சொன்னான். என்ன சொன்னான்? சுக்ரீவன் ரிஷியமுக பர்வதத்துக்கு போங்கோ, அங்க சுக்ரீவன் ஒரு வனராஜா இருக்கார், அவரின் உதவியை நாடுங்கோள் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ ஹனுமன் தன்னுடைய சுயரூபத்திற்கு மாறினார். மாறிட்டு என்ன பண்றாருன்னா, லக்ஷ்மணனையும் ராமரையும் தனது தோளில் சுமந்து கொண்டு சுக்ரீவன் எங்க தங்கி இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்துடுறார். வந்துட்டு மறுபடியும் அந்த சன்னியாசி வேஷத்துக்கு மாறிடுறார். என்னதான் இருந்தாலும் பெருமான் கிட்ட சுயரூபத்தை காமிச்சாச்சு. சுக்ரீவன் எஜமானன் விசுவாசத்துக்காக என்ன பண்றாரு? மறுபடியும் நாம சொல்றதுக்கு முன்னே இவர் சுயரூபத்தை காமிச்சிட்டாரே அப்படின்னு சுக்ரீவன் எதுவும் நினைத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக மறுபடியும் சன்னியாசியா இருந்து உள்ள போயிட்டு அறிமுகப்படுத்துறார். அதாவது என்ன பண்றார்? சுக்ரீவன் அறிமுகப்படுத்துகிறார். யார் இது? ராமன் யாரு? தசரத புத்திரன் லக்ஷ்மணன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்போ சுக்ரீவன் சொன்னானா, ஒரு குரங்குன்னு கூட பார்க்காம என்கிட்ட உதவி தேடி வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என் மூலமா சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட திருவுள்ளம் இல்லையா? அப்படி அதனால என்ன பண்றான், பிரதிஜை செய்கிறான். அப்ப எப்படி பிரதிஜை செய்யறான் அந்த குரங்கு இல்லையா, வானர ராஜா, அதனால கையை நீட்டி அந்த கையை பிடிங்கோ, கையை பிடிச்சா நாம 2 பேரும் நண்பர்கள் அப்படின்ற. ஆனா ராமர் பண்ண இது வந்து பாருங்க, அதையும் தாண்டி இருந்ததான். ராமர் என்ன கையை மட்டும் பிடிக்கல, அவனை ஆற தழுவி கொண்டார். சுக்ரீவனை ஆற தழுவி கொண்டு நண்பன் அப்படின்றத அங்கீகரிச்சார். இருந்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கா, வெறும வாய் வார்த்தையில எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு. என்ன பண்றாரு ஹனுமன், அதுக்கு ஏத்த மாதிரி வானர வேஷத்துக்கு மாறி அங்க ஒரு அக்னியை மூட்டுறார். அக்னியை மூட்டி அக்னி சாட்சியாக நாம இருவரும் நண்பனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்ல ராமர் சொல்றாராம், உன்னுடைய துன்பம் என்னுடைய துன்பம், உனக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் எல்லாம் என்னுடைய கஷ்டமாக நான் கருதுகின்றேன், உனக்கு இன்பம் வந்தா நானும் மகிழ்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு, சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உபகாரம். இப்ப சுக்ரீவன் திருப்பி சொல்றானா, நீங்களும் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்னன்னா, வாலின்னு ஒருத்தன் இருக்கான், என்னுடைய அண்ணன். அவன் என்ன பண்றான், என்னுடைய மனைவி ரூமாவை வந்து என்ன பண்ணான், பறித்துட்டு போயிட்டான். வானர்கள் எல்லாம் வச்சு நாம இங்க இருக்கக்கூடிய இந்த மந்திரிகளை வச்சு தேடணும்னா ரொம்ப நாள் ஆகும். நாம ராஜ்யத்தை எடுத்துட்டோம்னா என்ன பண்ணலாம், நிறைய வானர வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து சீக்கிரமாக சீதையை தேடலாம் அப்படின்னு சொல்றான். யார் இந்த வாலி அப்படின்னு, வாலின்றது யாரு, சுக்ரீவனுடைய அண்ணன். மாயாவிக்கும் வாலிக்கும் ஒரு தடவை சண்டை வந்துடுறது. சண்டையில போரிட்டே இருக்கா, பண்ணிட்டே இருக்கா, நாட்கள் கடந்துட்டே போறது. அதுக்கப்புறம் என்ன பண்றா, ஒரு குகைக்குள்ள போயிடுறா 2 பேரும். அங்க போய் ரொம்ப நாளாச்சு, வெளியில நின்றுட்டு இருக்கான் சுக்ரீவன். என்னாச்சோன்னு பயந்துட்டே இருக்கான். ஆனா வெளியில காத்துன்றவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா திடீர்னு அந்த குகையில இருந்து ஒரு ரத்த வெள்ளமா வரதான். அச்சோ, வாலி இறந்து போயிட்டானோ அப்படின்னு இவன் கஷ்டப்பட்டு இருக்கான் சுக்ரீவன். என்னாச்சு, நம்ம கூட பாருங்க, யாருன்னா வெளியில போயிட்டானா வேற எதனா ஒரு செய்தி கேட்டாவே நமக்கு எதனா ஆயிருக்குமா, நம்மனவனுக்கு எதனா ஆயிருக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சுக்ரீவன் என்ன நினைச்சுட்டான், வாலிக்கு தான் ஏதோ ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அழ ஆரம்பிச்சுட்டான். ஆனா வெளியில இருந்த ஒரு ஆனரங்கள்லாம் பயந்துது. ஏன்னா மாயாவி வெளியில வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த குரங்குகள்லாம் கொண்டு விட்டுனா என்ன பண்றது அப்படின்னு பாறையெல்லாம் வச்சு மூடிட்டா. அந்த குகையை மூடிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. இருந்தாலும் இங்க இருந்த மந்திரிகள்லாம் சுக்ரீவனை வந்து என்ன பண்ணா, பலவந்தம் படுத்தினா. யாருமே அரசன் இல்லாம ராஜ்யம் இருக்கக்கூடாது, சீக்கிரமா வாலி போயிட்டான், அதனால நீதான் அரசாள வேண்டும் அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணா. பட்டாபிஷேகம் நடந்துட்டே இருந்தது. பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கும் வாலி அந்த குகையை உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கும் சரியான நேரமா இருக்கு. வெளியில வந்து பார்த்தா வாலி, ஆஹா என்ன தம்பி இது, என்ன குகைக்குள்ள உள்ள வச்சுட்டு இவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு தான், இதுதான் இவனுடைய இதுதான் இவனுடைய எண்ணமா அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துடுது. வந்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சுக்ரீவனை. சுக்ரீவன் வந்து காலில் விடுறான், சுவாமி அப்படிலாம் இல்லைன்னா, நான் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மந்திரிகள்லாம் சொன்னதுனால பண்ணேன், எனக்கு இதுல ஆசையே கிடையாது, எனக்கு அபகரிக்கணும்ன்ற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சரணாகதியே பண்றான். காலில் விழுந்தவாள என்ன பண்ணும், சாஸ்திரங்கள் சொல்றா காலில் விழுந்தாலும் என்ன இருந்தாலும் காப்பாற்ற வேண்டும். பார்ப்போம் ராமர் எப்படி எல்லாம் பண்ண போறாரு. ராமாயணமே ஒரு சரணாகதி காவியம். அவர் என்னென்னலாம் பண்ணுவாரோ. இங்க வந்து சரணாகதி, இவன் காலில் விழுந்த பிறகும் வாலி நம்பவும் இல்லை விடவும் இல்லை, துரத்திட்டே இருந்தான், அடிச்சுட்டே இருந்தான். வலி தாங்க முடியல சுக்ரீவனுக்கும். எங்க போறதுன்னே தெரியல, ஓடுன்னு ஓடுறான், பின்னாடியே வாலி வந்து விடுறான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ரிஷ்யமுக பர்வதத்திற்கு வரமாட்டான் வாலி. இந்த சாபம் இருக்கு இல்லையா, முனிவருடைய சாபம் இருக்கிறதுனால இங்கு வரமாட்டான் அப்படின்றதுக்காக இந்த மலையில் வந்து அவனும் அவனுடைய மந்திரிகளும் தங்கி இருந்தார்கள் அப்படிங்கிறது அதனுடைய பின்கதையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆச்சு. 2 பேரும் இப்ப வந்து நட்பு கொண்டு விட்டார்கள். சீதையை வந்து தேடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நட்பு கொள்ளும் போதே 3 பேருக்கு இடது கண், வலது கண்ணில் இடது கண் துடிச்சுதான். எப்பவுமே இடது கண் துடித்தா பெண்களுக்கு நல்லது, இடது கண் துடித்தா ஆண்களுக்கு கெட்டது. எந்த ஆணுக்கு இடது கண் துடிக்கிறதோ ஏதோ கெட்டது நடக்க போறது, எந்த பெண்ணுக்கு இடது கண் துடிக்கிறதோ ரொம்ப நல்லது, நற்செய்தி வரப்போகின்றது. யார் யார் அந்த 3 பேர்னா, தாமரைக்கண், தங்கக்கண், அக்னிக்கண். யாரு தாமரைக்கண், யாரு தங்கக்கண், யாரு அக்னிக்கண்? யாருன்னா பிராட்டி, சீதை பிராட்டியுடைய கண்கள் தாமரை கண்கள். அந்த கண்கள் துடித்தன, ஏன்னா பிராட்டிக்கு நல்லது நடக்க போகுது. அடுத்ததா தங்கக்கண், அது யாருன்னா வாலி. குரங்குகளுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சிகப்பா இருக்கும் கண். அந்த தங்க கண், வாலிக்கு கண், இடது கண் துடிச்சது, ஏதோ கெட்டது நடக்க போறது. அதே மாதிரி ராவணனுக்கும் இடது கண் அந்த சமயத்தில் துடித்தது. ஏன்னா நெருப்பு கண் சொல்றான், அக்னி கண், அவனுடைய கண்கள் நெருப்பு போல இருக்குமா, சுத்தி இருக்கிற மாதிரி, அந்த கண்களும் துடித்தது. இப்படி 3 ஒரே சமயத்தில் இடது கண் துடித்தது அப்படிங்கிறதையும் வால்மீகி அழகாக காட்டுகின்றார்.
இப்படி 2 பேரும் நட்பு கொண்ட பிறகு சுக்ரீவன் சொல்றான், நானும் ஒரு காட்சி பார்த்தோமே, ராவணன் யாரோ ஒரு பெண்ணை தூக்கின்னு போனா, தூக்கின்னு போகும்போது கூட பார்த்தேன்னா அவ ஆபரணங்கள்லாம் ஒரு துணியில முடிச்சு பண்ணி இங்க கீழே போட்டா, அந்த ஆபரணங்களை கூட நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரணங்களை எடுத்துன்னு காமிக்கிறார். அவருக்கு பார்த்தா ஒரே துக்கமா வருது. விராட்டியினுடைய ஆபரணங்கள் அனுசூயை எப்ப கொடுத்தாலோ அந்த ஆபரணங்கள் தான். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஏன்னா அவர் துக்கத்துல இருக்கார், பிராட்டியை பிரிஞ்சிருக்காரு. எதை பார்த்தாலும் சீதை, எங்க பார்த்தாலும் மரங்களும் கொடிகளும் எல்லாமே சீதையோட நினைவு தான் சொல்றது. எங்க பார்த்தாலும் சீதையாவே தெரிகிறார். அதனால தான் தவறு செய்து விடுவோமோ அப்படின்னு லக்ஷ்மணன் பார்த்து, லக்ஷ்மணா இந்த நகையில பாரு, உன்னுடைய அந்நியாரோட இதுதானா பாரு அப்படிங்கிறான். லக்ஷ்மணன் பார்த்தாரு, அவருக்கு தெரியல உண்மையிலேயே. ஏன் தெரியல அப்படின்னா, சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சுவாமி, இதெல்லாம் பிராட்டி தான், எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. மூக்குத்தி காது அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் பிராட்டி கிட்ட எப்படி இருக்காரு லக்ஷ்மணன், திருவடி சேவை மட்டும்தான். அப்போ ஒரு சிலம்ப காமிக்கிறார். சிலம்பு இது பிராட்டியோட தான். ஏன்னா எப்பவுமே காலை மட்டும் தான் சேவிச்சு பழக்கம் அவருக்கு, முகத்தை பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருப்ப அந்த சிலம்பை வைத்து, அப்ப சிலம்பு பிராட்டிதுன்னா மற்ற நகைகளும் நிச்சயமாக பிராட்டி தான் அப்படிங்கிறத அழகா இங்கு வால்மீகி நமக்கு காட்டுகின்றார். இதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ராமன் வேற மனுஷனா இருக்கான், வாலி எவ்வளவு பெரிய பலசாலி, இந்த ராவணனையே வால்ல கட்டி போட்டவன். அப்ப நம்மளெல்லாம் நான் அவன்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும் அவனுடைய பலம் என்னன்னு. ராமர் எப்படியாவது அவரை போய் ஏதாவது வதம் பண்ண முடியுமா, எதிர்த்து நிற்க முடியுமா, அழிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு வந்தது. கேட்டார், நீங்க வாலியை அழிக்கக்கூடிய பலம் பொருந்தியவர்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு ஏதாவது சாட்சி கேட்கும்போது என்ன பண்ணா நம்புவீங்களோ அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கிறான். அப்போ ஒரு எலும்பு கூடு, ஒரு பெரிய எலும்பு கூடு, ஒரு மலை மாதிரி இருக்கான் எலும்பு கூடு. அந்த எலும்பு கூடியாது அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோமே, அந்த துந்துபி அப்படிங்கிற அந்த அரக்கொண்டைய எலும்பு கூடு அங்க விழுந்து கிடக்கு. இதை என்ன பண்ணா, அனாயாசமா வாரி என்ன பண்ணா, அங்க இருந்து தூக்கி அடிக்கும் போது தானே எலும்பும் சதையுமாக இங்க விழுந்தது அந்த உடல். அதனால என்ன சொன்னான்னா சுக்ரீவன், இதை தூக்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் போற அளவுக்கு உங்களால அடிக்க முடியுமா, தூக்கி வீச முடியுமா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே ராமன் ரொம்ப தயங்கினாராம். முடிய இயலாமையினால இல்ல, எலும்பை தொட வேண்டாம், அதை தொட்டா மறுபடியும் பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணணும், குளிக்கணும், அதெல்லாம் பண்ணணும், அதனால பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா லக்ஷ்மணன் சொன்னாராம், சுவாமி இதை நம்ம பண்ணலன்னா நமக்கு எதுவுமே காரியம் ஆகாது, நமக்கு பலம் இல்லை அப்படின்னு நினைச்சுருவான் இவன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் பெருமான், தன்னுடைய திருவடியினுடைய இடது திருவடியுடைய கட்டை விரலால என்ன பண்ணா, துந்துபியினுடைய எலும்பை அப்படி தட்டி விட்டாராம். தட்டி விட்டா அது போச்சாம், பல 1000 கிலோமீட்டர் தூரத்துல போய் அங்க போய் விழுந்திருக்கு. 10 யோசனை தூரம் விழுந்தது அப்படின்னு வால்மீகி குறிப்பிடுறார். இத இப்போ சுக்ரீவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. ஏன்னா வாலி எப்படி தூக்கி வீசினா, உயிரோட இருக்கும்போது எலும்பு சதை இருந்தது, அப்ப அதனுடைய பாரம் எப்படி இருந்திருக்கும், இப்ப இதனுடைய பாரம் எப்படி இருக்கும், குறைஞ்சு போயிருக்கும் இல்லையா, வெறும் எலும்பு. அதனால அவனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு, அவனால முழுசுமா ஒத்துக்க முடியல. மறுபடியும் கேட்கிற, நீ வேற என்ன பண்ணாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஒரு பானத்தை வச்சுக்கோங்க, அது தெரியாது பாருங்க, பெரிய மரம், சால மரம், அராமரம் பேரு, அந்த மரத்தை ஒரு மரத்தை உங்களால் ஒரு அம்பினால் பிளக்க முடியுமா அப்படின்னு கேட்க. பெருமாள் எடுத்தாரு ஒரு அம்பை, ஒரே ஒரு அம்புல ஒண்ணு இல்ல 7 மரங்களை தொலைத்து அந்த மறுபடியும் அந்த அம்பு என்ன பண்ணுது, அம்பராத்தோனிக்கு நின்று. அழ்வார்கள்லாம் அழகா தெரிவிக்கிறார், நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல பார்த்தா, சினையே தடைய மராமரங்கள் 7 மைதாய் ஸ்ரீதரா. இப்படி ஆழ்வார்கள் பல இடங்களில் இந்த காட்சியை அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். சுக்ரீவன் இப்ப ஒத்துண்டான், ஆமா உங்களுக்கு பலம் இருக்கு, அப்போ கிஷ்கிந்தைக்கு போவோம், போயிட்டு வாலியை நம்ம முடிச்சுடலாம் அப்படின்ட்டு போறார். போயிட்டு சுக்ரீவன் போயிட்டு வாலியை கூப்பிடுறான், வா வாலி, வா வாலி, நான் சண்டை போடலாம், வா, என்ன நீ உள்ள போந்துட்டு இருக்க அப்படின்னு கூப்பிடுறான். வாலி வெளில வந்தான், போட்டு அடி அடி அடின்னு துவைச்சு எடுத்துட்டான் சுக்ரீவன். துவைச்சு எடுத்தான், உயிர் பிழைச்சா போதும் ஓடி வந்துட்டான் சுக்ரீவன். வெளில பெருமான் பார்த்துட்டே இருந்தாரு, எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணாம ஓடி வந்துட்டான். வந்தவொடனே, என்ன சுவாமி, என்ன இவ்வளவு கோவமா, எதுக்காக என்னை இப்படி மாட்டி விட்டீங்க, நீங்க அதுக்கு என்னையே நீங்களே கொலை பண்ணிட்டு இருக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு சொன்னான். பெருமான் சொன்னாரா, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே மாதிரி இருந்தா நான் யாருன்னு நினைச்சு அம்பு விடுறது, நான் விடும்பதி படாத இடத்துல உங்களுக்கு ஏதாவது பட்டுருத்துனா என்ன ஆறுது அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட சொன்னாராம். உண்மையா அப்படின்னு பார்த்தா சந்தேகம். பெருமானுக்கு தெரியாதா யார் வாலின்றது தெரியாதா? இன்னொன்னு, அங்க போய் சண்டை போட்டு இருக்கா, சண்டை போடும்போது யார் அடி வாங்கிட்டு இருப்பா நமக்கே தெரியுது, சுக்ரீவன் தான் அடி வாங்குவான், வாலி நன்னா அணைய புடைக்கின்றான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பெருமானுக்கு தெரியாமையா போயிடும்?
பெருமானுக்கு நன்னா தெரியும். ஏன் அதே மாதிரி பண்ணார் அப்படின் போது அழகா சொல்றார் வியாக்கியாதாக்கள் நமக்கு காட்டி கொடுத்தா. என்ன சொல்றான்னா, இவன் என்ன பண்ணான், பெருமான் வந்த போது உட்காருக்கு ஆசனம் யாருக்கு கொடுத்தான்? ராமனுக்கு மட்டும் ஒரு ஆசனம் கொடுத்தான். ஒரு ராஜாவுக்கு ஆசனம் கொடுத்தாச்சு. அடுத்தது லக்ஷ்மணனை உட்கார சொல்லி இருக்கணும் இல்லையா? உட்கார சொல்லவே இல்லை. நின்றுட்டே இருக்கான் லக்ஷ்மணன். பேசினான். லக்ஷ்மணனை இகழ்ந்து விட்டான் இல்லையா? அவன் அது இல்லாம பெருமானையே சந்தேகப்பட்டான். என்ன பண்ணான்? உனக்கு பலம் இருக்கான்னு நான் பார்க்கணும், நான் என்ன பண்ணோம் இப்ப பரிசோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானையே பரிசோதிச்சான். யாராவது பெருமானை போய் பரிசோதிக்கலாமா? அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க கூடாது. நாம பெருமானை பரிசோதிக்கிற அளவுக்கு நமக்கு உயர்ந்தவர்களே இல்லை. அப்படி இருக்கும்போது சுக்ரீவன் என்ன பண்ணான்? ராமரை பரிசோதித்தான். உனக்கு பலம் இருக்கா, வாலியை கொல்லக்கூடிய பலம் இருக்கான்னு பரிசோதனை பண்ணதுதான் இந்த தண்டனை. போய் அடி வாங்கிட்டு வந்தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? லக்ஷ்மணனை கொண்டு கஜபுஷ்பி மாலையை போடு அப்படிங்கிற. மாலை போடும்போது என்ன பண்ணோம்? நம்ம மாலையை வாங்கிக்கணும், தலையை குனியணும். சுக்ரீவன் தலை குனிந்தான். முதல்ல என்ன பண்ணா? லக்ஷ்மணனுக்கு மரியாதை கொடுக்காமல் நிற்க வச்சே பேசினான். ஒரு அடியவனுக்கு நாம் மரியாதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்காம பண்ணா அதற்கு உண்டான பலன் நமக்கு சேரும். அதனால அடியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக இப்போ லக்ஷ்மணன் கிட்ட கை கூப்பி தலை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதுக்கப்புறம் இப்ப அனுப்புறார். மறுபடியும் இப்ப அனுப்பும்போது கஜபுஷ்பி மாலையோட போய் கூப்பிடுறான் மறுபடியும் வாலிய. வாலி வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ தாரை தடுத்தாள். யார் தாரை அப்படின்னா வாலியினுடைய மனைவி. ஏற்கனவே வேண்டாம், இப்பதான் அடி வாங்கின்னு போனா மறுபடியும் வந்திருக்கானா இதுல ஏதோ சூட்சமம் இருக்கு. ஏற்கனவே நான் கேள்விப்படுறேன், ராமர் லக்ஷ்மணர் இருவர் வந்திருக்கா, அது சுக்ரீவனுடன் நட்பு பூண்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் தெரியுது. அதனால போக வேண்டாம் அப்படின்னு தாரை தடுக்கின்றாள். யார? வாலிய. அது மட்டும் இல்ல, வாலி கிட்ட சொல்றா, சமாதானமா போயிடுங்களேன், யாரு அவர் தம்பி தானே, பரவாயில்ல, ராஜ்யம் வேணா கொடுங்களேன், இருந்துட்டு போனோம், அவர் எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறான். வாலி ஒத்துக்கவே இல்லையே. எப்போ ஒருத்தன் என்ன சண்டைக்கும் கூப்பிட்டானோ நான் அவனை அடிக்காம இருக்க மாட்டேன், சமாதானமாலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னொன்னு சொன்னான். ராமனை பத்தி எனக்கும் தெரியும், ராமன் எம்மை தர்மம் தெரிந்தவன், எனக்கும் ராமனுக்கும் எந்தவித பகைமையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ராமன் எனக்கு ஏதும் தீங்கு ஏதும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு மறுபடியும் சண்டை நடக்கிறது. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் நிறைய தான் அடிக்கிறான், அடி வாங்கிட்டே இருக்கான் சுக்ரீவன். ஐயோ இது மறுபடியும் இதே மாதிரி நடக்கிறதே அப்படின்னு சொல்லும் போது ராமருடைய ஒரு மானம் தைத்தது. வாலியை நல்லா பதம் பார்த்துட்டு வாலி கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே அவனுக்கு தோணல, என்ன இது நாம ரெண்டு பேரும் சண்டை பண்ணி வேற ஒரு திசையில இருந்து ஒரு அம்பு நம்ம மேல பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்ப பாக்குறான். இது ராமருடைய அன்பு. அதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது. திட்டுன்னு திட்டுறான். அது மட்டும் இல்ல, ராமரை பார்த்து ரொம்ப திட்டுறான். ஆமா, நீ என்ன சாம்பலால் மூடப்பட்ட நெருப்பு போல இருக்க, உள்ள நெருப்பை வச்சுட்டு வெளியில சாம்பல் மாதிரி இருந்த நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கியே, நீ கெட்டவன் தானே. நீங்க அது மட்டும் இல்ல, புல்லால் மூடப்பட்ட கிணத்தை போல இருக்கியே, புல்லோட மூடப்பட்ட கிணறு நான் தெரியாம எல்லாரும் உழுந்துருவா இல்லையா, அந்த மாதிரி இல்லையே இருக்கியே, நல்லவன் போல வேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீயவனாக இருக்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரு கூட போரிட்டு இருந்திருந்தேன், இப்ப நடுவுல என்ன வதம் செஞ்சிருக்கே, தகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கேள்விகளை கேட்கின்றான் வாலி. என்னென்ன கேள்வி கேட்கிறான்னா, முதல் கேள்வி கேட்கிறான், நான் உன்னோட ஊர்லயோ உன்னோட ராஜ்யத்திலேயோ உனக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. உங்க ஊருக்கு நான் வந்ததில்லை, அயோத்தியாவுக்கு வந்ததில்லை, சம்பந்தப்பட்டவர்கிட்ட எதுவுமே நான் பண்ணதில்லை. இப்படி இருக்கும்போது எனக்கு என் மேல எதுக்கு வம்பு போட்டேன்? நல்ல கேள்விதானே, சரியான கேள்வி. அடுத்த கேள்வி கேட்கிறான், உனக்கும் எனக்கும் ஏதாவது முன்பகை உண்டா? இல்லையே, இதுக்கு முன்னாடி வேற எதுனா உண்டா? நம்ம மூதாதையருக்கு உண்டா? பக்கத்து வீடு அக்கத்து வீடு ஏதாவது உண்டா? எதுவுமே, எந்த பகைமையுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம 2 பேரும் பார்த்தது கூட கிடையாது. 3வது கேள்வி அதுதாங்க, நான் இதுவரை உன்னை பார்த்ததே இல்லை, நீயும் என்ன பார்த்தது இல்லை, அறிமுகமே இல்லாத ஒருவரை வதம் செய்யலாமா அப்படின்னு கேட்கணும். ரொம்ப சிறப்பான கேள்விகளா தெரியுது. 4வது கேள்வி கேட்கிறான், இன்னொருத்தர் சண்டையிட்டு இருக்கா, 2 பேர் சண்டையிட்டு இருக்கும்போது நேர்ல யுத்த தர்மம் என்ன, நேர்ல தானே அடிக்கணும், மறைஞ்சிருந்து தாக்கினியே அது சரியா, மறைந்திருந்து தாக்கலாமா அப்படின்னு 4வது கேள்வி. 5வது கேள்வி கேட்கிறான், நான் யாரு? வானவன். நீ யாரு? மனுஷன், வேறு ஜாதி, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை வதம் செய்தாய்? 6வது கேள்வி கேட்கிறான்,
அதாவது விலங்குகள் ஏதாவது வானரங்களை வேட்டையாடுவா. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு மாம்சத்துக்காக ஆடுவா, இல்ல தோல் பல், வேற ஏதாவது யானைனா யானையோட தந்தங்கள், இதுக்காகலாம் வனவிலங்குகளை வேட்டையாடுவது உண்டு ராஜாக்கள். ஒரு குரங்குக்கு தோல் பயன்படுமா? பயன்படாது. மாம்சம் பயன்படாது. எதுவுமே பயனில்லாத இந்த வானரனான இந்த குரங்க எதற்காக வேட்டையாடும்? ஏதாவது பயன் இருக்கு அதனால வேட்டையாடினாலும் அதுவும் இல்லை, அது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட என்னை ஏன் வேட்டையாட வேண்டும்? ஏழாவது கேள்வி கேட்டா, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க தெரியுமா? உனக்கு தர்மம் தெரியுமா? ராஜ்யத்துல நான் வந்து யாரு? இந்த கிஷ்கிந்தையுடைய ராஜா, மன்னன். ராஜாவையோ வேதம் படித்தவர்களையோ பசுமாட்டை திருடி, பசுமாட்டை, அதுக்கப்புறம் வந்து திருடர்கள், இவர்கள்லாம் வந்து கொன்றால் என்ன ஆகும்னா நரகத்திற்கு செல்ல வேண்டும். பசுமாட்டுக்கு ராஜாவை வந்து கொண்டுட்டா என்ன ஆகும்? நரகத்திற்கு. அதாவது நேரான போட்டி இல்லாம மறைமுகமாக கொன்று விட்டால் நரகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு இருக்கே. உனக்கு தெரியுமா நீ நரகம் தான் போற அப்படின்னு. எவ்வளவு 7 கேள்விகளும் அழகா கரெக்டா இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா இத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார் ராமன பெருமான். கேட்டுட்டு ஒன்னொன்னுத்துக்கும் அழகான சமாதானங்களை சொன்னார். சமாதானங்களை வாலியும் ஏற்றுக்கொண்டான். இதுல முக்கியமே என்னன்னா, நாம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, வாலி அதை ஏத்துனா சரி, நீங்கள் சொல்வது சரி அப்படின்னா. நாமும் உண்மையை பார்த்தா நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முதல் கேள்வி என்ன? முதல்ல வந்து கேட்கிறான், உன் ஊரிலோ உன் சம்பந்தப்பட்டவர் இடத்திலோ உன் நாட்டிலோ நான் ஏதாவது தவறு பண்ணேனா அப்படின்னு. ராமர் சொன்னார், நீ தர்மம் தெரியாமல் என்ன குறை சொல்லிட்டு நீ என்ன பண்ணுகின்றாய்? தர்மமே தெரியாமல் குறை கூறுகின்றாய். குற்றம் சொல்வதற்கு முன் நாம சொல்றது சரியான்னு, ஏன்னா எளிது. அடுத்த வாழ குற்றம் சொல்றது மிக மிக எளிது. குற்றத்தை சுமத்துவதற்கு முன் என்ன பண்ணணும்னா, அந்த குற்றம், நீங்க சுமத்தக்கூடிய குற்றம் சரியா தவறான்னு பார்த்தது. வைதிக தர்மம் லௌகீக தர்மம் எதுவுமே தெரியலன்னு சொன்னீங்க. நீ எங்க இருக்க தெரியுமா? கிஷ்கிந்தை ராஜ்யம். கிஷ்கிந்தை ராஜ்யம் எதற்கு உட்பட்டது? இஷ்வாகுடைய ராஜ்யம். அதாவது மொத்த பாரத தேசமுமே இஷ்வாகு குலத்தினுடைய அந்த ராஜாக்களுக்கு அடிமைப்பட்டதுதான். எல்லாம் நீங்க எல்லாம் என்ன? சிற்றரசர்கள், கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள். அந்த அயோத்தியா ராஜ்யத்தின் ஒரு பகுதி தான் இந்த கிஷ்கிந்தையும். உனக்கே தெரியும், அஸ்வமேத யாகம் செய்தார் தசரதன். அந்த குதிரை இந்த பக்கம் வந்தது. இல்ல நான் தனி, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? அந்த குதிரையை பிடித்து வைத்து சண்டைக்கு வந்திருக்கணும். வரல. என்ன பண்ண நீ? குதிரையை கைகூப்பி வணங்கி நான் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கறத தெரிவிச்சேன். அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் என்ன பண்ற? என்னுடைய எல்லையில் தான் இருக்கின்றாய். நான் யார்? சக்கரவர்த்தி. நீ யார்? ராஜா, வனராஜா. கிஷ்கிந்தைக்கு தான் ராஜா. நான் மொத்த பாரதத்திற்கே சக்கரவர்த்தி அப்படிங்கிறத முதல் கேள்விக்கு சமாதானம். முதல் கேள்வி என்ன? உனக்கு சம்பந்தப்பட்ட ஊர்ல நான் இருக்கனா? அதுக்கு தவறு பண்ணனா அப்படின்னு. ஆமாம், இந்த இடம் என்னுடையதுதான், எனக்கு சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டார் ராமர். 2வது கேள்வி, உனக்கு ஏதாவது முன்பகை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, சுக்ரீவனுடன் நான் என்ன பண்ணேன்? அக்னி சாட்சியாக, சாதாரண நட்பு இல்ல, அக்னி சாட்சியாக நட்பு கொண்டேன். நட்பு கொள்ளும் போது அவனுடைய துன்பம் அனைத்தும் என்னுடைய துன்பமாக இருக்கும் அப்படின்னு நாங்க என்ன பண்ணோம்? பிரதிஜை பண்ணிருக்கோம். சுக்ரீவனுக்கு நீ என்ன பண்ணிருக்க? துரோகம் பண்ணிருக்க. அதுவும் என்ன? காலில் விழுந்தான். அவன் காலில் விழுந்தவனை காப்பாத்தாமல் அவனை அடிக்க சென்றது எவ்வளவு மகாபாதகம், மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாவம். நம்ம காலில் யாருன்னா விழுந்தா சரணாகதி, நான் அவனை காத்தே ஆகணும். எதிரியே வந்து விழுந்தாலும் காத்தாக வேண்டும். நீ என்ன பண்ண? மொத்த ராஜ்யத்தையும் எடுத்துட்ட, மனைவி, அவனுடைய மனைவி சுக்ரீவனுடைய மனைவியும் எடுத்துட்ட. தப்பு தானே பண்ணிருக்க. ஏற்கனவே காலில் விழுந்தவனை நீ வந்து துரத்திட்டு போனதுனால அதற்கே மரண தண்டனை உண்டு. அப்போ எனக்கு உனக்கும் முன்பகை உண்டானா சுக்கிரவனுடைய நட்பினால் அவனுடைய துக்கம் என்னுடைய துக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 3வது கேள்வி, இது வரைக்கும் என்ன நீ பார்த்திருக்கியா? அறிமுகமே இல்லாதவனை அடிக்கலாமா அப்படின்னு சொன்னாரு. அப்ப சொல்லும் போது இதுல பார்க்கணும் பார்க்காத போனோம்னு இல்லை. இப்போ நீங்க கூட நீதிமன்றம் போறீங்க. நீதிமன்றம் போனா நீதிபதி என்ன ஒவ்வொருத்தரையும் பார்த்துருக்குமா, பழகி இருக்குமா, பழகி பார்த்து அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுக்குறாளான்னு, தப்பா சரியா, நீங்கள் செய்தது தவறா இல்லையா, அதுதானே நீதிமன்றம் விசாரிக்கும். ராஜா என்ன பண்ணும்? முன்னாடி இருக்கா, அறிமுகம் இருக்கான்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்? நீ பண்ணது தப்பா இல்லையா? ஆமா, நீ ருமாவை, சுக்ரீவனுடைய மனைவியை வந்து எப்படிப்பட்டவள்? அவ உன்னுடைய மருமகளுக்கு சமமானவள். நீ என்ன பண்ண? அவளை அழைச்சின்னு போய் பலவந்தமா அழைச்சின்னு போய் மனைவி ஆக்கிட்ட இல்லையா?
அப்ப கணவன் உயிருடன் இருக்கும் போதே என்ன பண்ணிருக்க, நீ அவளை ஆட்சின்னு போய் உன்னுடைய மனைவி ஆக்கின்ற ஒரு கேள்வி கூட எழலாம். அதுக்கப்புறம் சுக்ரீவன் என்ன பண்றான், தாரையும் தனது மனைவி ஆக்கி கொள்ளுகின்றானே அப்படின்னு. அந்த வனங்களுடைய அந்த வானரங்களுடைய அந்த ராஜ்யத்துல அந்த ஒரு செய்தி உண்டு. என்னன்னா, கணவன் உயிருடன் இருக்கும்போது போகக்கூடாது. கணவன் உயிர் போயிடுது அப்படின்னா அடுத்தவனுடைய அந்த அண்ணனோ தம்பியோட மனைவியோ சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றது அந்த வானரங்களில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ். அப்படி இருக்கும்போது நீ ருமாவை நீ பலவந்தமாக கொண்டு சென்று மனைவி ஆக்கியிருந்தது குற்றம். அதனால இது வரைக்கும் நான் அறிமுகம் இருக்கா இல்லையான்னு இல்ல, நீ குற்றம் செய்திருக்கிறாய். மருமகளுக்கு சமமானவளை மனைவியாக ஆக்கி கொண்டிருக்கிறாய். அதற்கு உனக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். நீ அது மட்டும் இல்ல, சம்பந்தம்னு பார்க்கும்போது பரதன் என்ன பண்றான், இந்த தேசத்தினுடைய நாட்டை பார்த்து கொள்ளுகின்றான். நான் என்ன பண்றேன், வனத்தை பார்க்க வந்தேன். அப்போ அது மட்டும் இல்ல, இதனுடைய உட்பொருள் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான உட்பொருள் கோவிந்தராஜ சுவாமி காமிக்கிறாரு. என்ன எப்படின்னா, வானரங்கள் யார் வானரங்கள், நம்ம முதல் செய்தியிலேயே பார்த்தோம். ராமாயணம் எப்போது ராமன் எம்பெருமான் இந்த ராமனாக அவதரிக்க வந்தாரோ ஸ்ரீமன் நாராயணன், தேவர்கள் எல்லாம் வானரங்களாக பிறந்தார்கள். அப்ப தேவர்களுடைய கடமை என்ன, எம்பெருமானுக்கு உதவி செய்தல், அதுதானே கடமை. வாலி என்ன பண்ணார், ராவணனுடன் நட்பு பூண்டான். முதல்ல சண்டை போட்டான், ரொம்ப பலமா தான் இருக்கும்போது நீ என்ன தப்பு பண்றிய, நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் பண்ற தப்பு நீ கேட்காத அப்படின்னு இருவரும் நட்பு பூண்டார்கள். அப்ப என்ன ஆச்சு, தேவர்களான அந்த வானரர்கள் ராமன் பெருமானுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி செய்யாமல் இவன் எதிரணியில் இருக்கக்கூடிய ராவணனுக்கு ராட்சசனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றது எவ்வளவு பெரிய தவறு. அப்போ அறிமுகம் இருக்கா அப்படின்லாம் கேட்க முடியுமா, முடியாது. அதனால நீ செய்தது குற்றம். மூன்றாவது கேள்விக்கும் சமாதானம் அளித்தார் ராமன் எம்பெருமான். நான்காவது கேள்வி, இன்னொருவன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது நேரில் அடிக்காமல் மறைந்திருந்து அடிக்கலாமா? இதுக்கு அடுத்த கேள்வியோட தொடர்பு படிப்பாங்க. உன் ஜாதி வேற, என் ஜாதி வேற, நானும் வானரன், நீனும் மனுஷன். அவன் ஒத்துட்டானா வாலி, யாருன்னு ஒத்துட்டான், வானரன். அப்போ வானரனை எப்படி அடிப்போம்? நீங்க பாருங்க, ஒரு விலங்கு வனவிலங்குகள் எதுனா வேட்டையாடணும்னா ஒரு புலிக்கோ இல்ல சிங்கத்துக்கோ முன்னாடி போய் நின்றுட்டு நான் உன்னை வேட்டையாட போகிறேன் சொல்லிட்டா பண்ணும்? எங்கேயாவது பண்ண முடியுமா? எந்த ஒரு வானரங்களை வேட்டையாடணும்னாலும் மறைந்திருந்துதான் தாக்குவார். நீ யார், வானரன். வானரத்தை மறைந்திருந்து தாக்கலாம். நேரில் சென்று வேட்டையாட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மிருகத்தையும் நாம நேர்ல போய் நின்று வேட்டையாடுவது கிடையாது, அது எங்கேயுமே இல்லை. அதனால அது தகும் அப்படின்னு பதில் சொன்னார். ஐந்தாவதா சொன்னார், ஐந்தாவது கேள்வி என்ன, நீ வேற, நீ மனுஷன், நான் யாரு, வானரம், தனித்தனி. அப்படி இருக்கும்போது என்ன நீ அடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஜாதின்றது முக்கியம் இல்லை, தவறு செஞ்சிருக்கலையா இல்லையா தெரியும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் சரித்திரங்கள்ல, எம்பெருமான் ஒரு யானையை காத்தார், ஒரு யானையை கொன்றார். கஜேந்திரனை காத்தார், குவளையாபிடம். அந்த மாதிரி ஒரு அரக்கன், ஒரு அசுரன், ஒரு அத்தான், ஒரு குரங்கு. அந்த குரங்கு தான் இங்க வர. சுக்ரீவன்ற அந்த குரங்கை காத்தான், வாலின்ற குரங்கை அழித்தான். அப்போ ஜாதி எல்லாம் முக்கியம் இல்லை, தவறு செய்திருந்தால் தண்டிக்கலாம். அப்படிங்கிற ராஜா இல்லையா, ராஜாவுக்கு தண்டிக்கலாம். அதுவும் சக்கரவர்த்தி, அதுவும் இந்த லோகேஸ்வரன், அப்படிப்பட்டவன் தண்டனை கொடுக்கலாம். அடுத்ததா ஆறாவது கேள்வி, எந்த பயனுமே இல்லை, குரங்குக்கு மாம்சமும் பயன் இல்லை, தோலும் பயன் இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக என்னை வேட்டையாட வேண்டும்? பலனுக்காக வேட்டையாடணும்னு இல்ல. ஒரு ராஜான்றவர் என்ன பண்ணார், லீலைக்காக கூட வேட்டையாடலாம். ஏன்னா துஷ்ட மிருகங்கள் இருந்ததுன்னா அந்த துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுவது மன்னனுக்கு கடமையாகும். நீ துஷ்டனா இருக்க இல்லையா, என்னெல்லாம் பண்ணிருக்க, மற்ற வானரங்களுக்கு எல்லாம் தீங்கிழைத்துக் கொண்டிருக்கின்றாய், சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்துக் கொண்டாய், ராவணனுடன் நட்பு கொண்டாய், இப்படி துஷ்டனாக இருக்கிறதுனால உன்னை வதம் செய்தது தகும். கடைசியா சொன்னா, எப்படிப்பட்ட பாவம் இது, ஒரு ராஜா நானு, எந்தவித சம்பந்தமும் இல்லாம போர் இல்லாம என்ன நீ மறைந்திருந்து கொன்றிருக்கின்றாய். அது சொல்லும்போது சொல்றார் ராமன் பெருமான், பெற்ற மகளை, சகோதரியை, தம்பியின் மனைவியை தன் மனைவி ஆக்கிக் கொள்ளுபவனுக்கு ராஜா என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கலன்னா, இப்படி பண்றவாளுக்கலாம் பெத்த மகளையோ சகோதரியையோ தம்பியின் மனைவியோ தன் மனைவியாக ஆக்கிக் கொண்டவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும்னா, அவனுடைய பாவத்துல 1/6 பாவம் அந்த ராஜாவுக்கு வந்தடைந்து விடும். அப்ப என்ன பண்ணும், அந்த ராஜா நரகம் புக வேண்டி இருக்கும். யார் இங்க ராஜா, சக்கரவர்த்தி திருமகன். அவன் ராஜாவாக இருக்கின்றான் ராமன் எம்பெருமான். இவன் என்ன பண்ணா, தன்னுடைய தம்பியின் மனைவி அபகரித்துக் கொண்டு மனைவி ஆக்கி கொண்டான். அப்ப அவனுக்கு தண்டனை கொடுக்கலன்னா என்ன ஆகும்,
ஆறில் ஒரு பங்கு அதனுடைய பாவம் ராஜாவை வந்து அடைந்து விடும். அதற்காகத்தான் நான் உன்னை வந்து வதம் செய்தேன். அப்போ இங்கு மன்னனை கொன்று விட்டேன் அப்படின்ற அந்த தர்மத்தை விட இந்த தர்மமானது மேலோங்கி இருக்கின்றது அப்படின்றத ராமன் சொன்னார். ஒவ்வொரு பதிலும் அவனுக்கு வாலிக்கு புரியாரா மாதிரி எல்லாத்தையும் சரியாக புரிந்து கொண்டான் வாலி. புரிஞ்சுட்டு கைகூப்பி சொன்னான், சுவாமி நீங்க சொன்னது எல்லாம் சரியாக இருந்தது, மன்னிச்சிடுங்கோ. இப்போ என்னோட தம்பிய இப்போ பார்த்து சொல்ற, சுக்ரீவனை உங்க தம்பி மாதிரி பாத்துக்கோங்க, அங்கதனை உங்க தம்பி உங்க பையன் மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சுக்ரீவனையும் அங்கதனையும் ராமன் பெருமானிடம் ஒப்படைக்கின்றார். சுக்ரீவனை பார்த்து, நான் நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அதற்குண்டான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன், அங்கதனை பாத்துக்கோ சுக்ரீவா அப்படின்னு சொல்ல, அடுத்ததா காஞ்சன மாலை அப்படின்றத மாலையை கொண்டு வர சொல்றான். கொண்டு வர சொல்லி யார்கிட்ட, சுக்ரீவனுடைய கழுத்தில் அணிவிக்கின்றான் வாலி. இது என்ன காஞ்சன மாலை? நம்ம கூட நிறைய கேள்விப்பட்டிருப்போம், வாலியை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களுடைய பலத்தில் பாதி பலம் சென்றுவிடும். வால்மீகி ராமாயணத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. காஞ்சன மாலைன்னு ஒண்ணு இருந்தது. அந்த மாலை வந்து இந்திரன் வாலிக்கு கொடுத்திருக்கான். அந்த மாலையை போட்டுண்டா போருக்காக யாருன்னா எதிர வந்தா அவருடைய முழு பலமும் சென்று விடும். பெருமானுக்கு பலமா? மொத்த பலமுமே அவன் தான். அவனுடைய பலம் போகவும் போகாது. அதற்காக அவன் வந்து மறைந்திருந்து அவனை வதம் செய்யவும் இல்லை. அவன் போரிடும் போது இந்த மாலையை முதல்ல போட்டுக்கவும் இல்லை. இந்த மாலையை போட்டு இருந்தானா, இப்பதான் எடுத்துன்னு வந்து சுக்ரீவனுக்கு அணிவித்து விடுறான். அது மட்டும் இல்ல, அந்த மாலையை முதல்லயே போட்டு இருந்தான்னா பெருமானுக்கு ஏற்கனவே தெரியும் மாலை போட்டு இருக்கிறது தான் வாலி அப்படிங்கிறது நன்றாகவே தெரிந்திருக்கும். அதனால அந்த காஞ்சன மாலையினால சக்தி போயிடும், அதனால மறைந்திருந்து அடித்தான் அப்படிங்கிற அந்த வாதம் முற்றிலும் தவறானது அப்படின்றதையும் வால்மீகியினுடைய இந்த சப்தங்கள், இந்த ஸ்லோகங்களிலிருந்து நமக்கு அழகா தெரியுது. இப்படி வாலியின் வதம் முடிந்தது. வாலி போயிட்டான். வாலி வதம் ஆன உடனே தாரை என்ன பண்றா, வந்துட்டு இருக்கா, அழுது பலம்பலம். அது மட்டும் இல்ல, ராமனை இந்த விழவே கூடாது, இழகழ வேண்டும் அப்படின்னு வரா. பெருமானை பார்த்தா அவன் யாரு? ராமன் ரம்யமானவன், அவன் மனத்துக்கு இனியவன். அவனை பார்த்தா ஏதாவது சொல்ல தோணுமா? படும் கோபத்துல வரா தாரை. ஆனா வந்து ராமனை பார்த்த உடனே அவனுடைய திவ்ய திருஷ்டி, அந்த தாமரை கண்ணனுடைய திவ்ய திருஷ்டியினால் அவனுடைய பாபங்கள், அவனுடைய எண்ணங்கள் அனைத்தும் அழிந்து சத்துவகுணம் மேலோங்கி நின்றது. அவனுடைய அழுக்கெல்லாம் போயிடுது, சத்துவகுணமா வந்துடுது. வந்த உடனே துதி பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன எப்படிப்பட்டவர் நினைத்தனா, தும் அப்ரமேயஸ்ய துராசதஸ்ய ஜிதேந்திரியஸ்ய உத்தம தார்மிகஸ்ய அப்படின்னு ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சா. நீங்க எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா? எங்களால உன்னை வந்து அறிந்து கொள்ளவே முடியாது. யாருன்னா பெருமான் வேதங்களாலேயே அறிந்து கொள்ள முடியவில்லை. யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு யார் தெரிகிறாளோ அவதான் பெருமான ஓரளவுக்கு உணர்ந்திருக்கா. இங்கு தாரை பெருமானை, ராமன் பெருமானை ஸ்ரீமன் நாராயணனாக உணர்ந்து கொண்டாள். அதனால்தான் அவ்வளவு அழகா ஸ்துதி பண்றா. தும் அப்ரமேயஸ்ய துராசதஸ்ய, நெருங்க முடியாதவன். பெருமானுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி யாருன்னா நெருங்க முடியுமா? ஜிதேந்திரியன், அவனுடைய இந்திரியங்கள். நாம தான் இந்திரியங்கள் படுத்தக்கூடிய பாட்டுல இருந்து நம்மளால வந்து எதுவுமே வெளியே வர முடியல. ஆழ்வார்களே சொல்றா, என்னால ஐம்புலன் வெல்லகில்லேன் அப்படின்றா. என்னால ஐம்புலன்னா வெல்ல முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனா உன்னால மட்டும்தான் முடியும் பெருமானே. நீ எப்படிப்பட்டவன்? ஜிதேந்திரியம். அது வந்து இந்திரியங்களை வெல்லணும்னே இல்லை. ஏன்னா நமக்குதான் கர்மேந்திரியங்களா இருக்கு எல்லாமே. அவருக்கு அப்படிலாம் இல்லை. எந்த இந்திரியங்கள்லாம் அவருக்கு வசப்பட்டதாக இருக்கின்றது அப்படிங்கிறதும் இங்கு நமக்கு புலப்படுறது. அந்த அளவுக்கு ஸ்துதி பண்றா தாரை வந்து ராமன் எம்பெருமானே. விசக்ஷணசிய, அழியா புகழுடையவனே, பூமியை விட பொறுமையானவனை. எப்படிப்பட்ட பொறுமை! அவனை மாதிரி இவ்வளவு பொறுமை யாருக்காவது இருக்குமா? இப்போ வாலி வந்து கேள்வியா கேட்டான். என்ன பண்ணார் பெருமான்? அமைதியாக இருந்தார், எதுவுமே பேசல. அவன் பேசி முடிச்சாவது எல்லாத்துக்கும் அழகான பதில்கள், சமாதானங்களை அழகாக சொன்னார் எம்பெருமான். தாமரை கண்ணால என்ன பண்ண, கண்களால் வாழ்க்கையையும் வாலியையும் கடாட்சிச்சிட, என்னையும் கடாட்சிச்சியே அப்படின்ட்டு பெருமானுக்கு நமஸ்காரங்களும் மங்களாசாசனங்களையும் தாரை என்ன திட்டணும்னு வந்தா, அவனை இகழணும்னு வந்தா ராமன் எம்பெருமான். ஆனா பார்த்த உடனே அவனுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து சத்துவகுணம் மேலோங்கி மங்களாசாசனம் செய்து விட்டால் தாரை. அடுத்துதான் சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடக்கணும். ஆனா ராமன் என்ன சொன்னார்? எனக்கு தந்தை இட்ட கட்டளை வனத்தில் தான் இருக்கணும், நாட்டுக்கு நான் வரமாட்டேன். அதனால என்ன பண்ணார்? இப்போ லக்ஷ்மணனை அனுப்புறார். அனுமன் இருக்கான், அங்கதன் இருக்கான், இவாளெல்லாம் வச்சுட்டு நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிடுங்க. பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, தடபடலாம் ஆச்சு. ஆவணி மாசம் பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதுக்கப்புறமா என்ன, மழைக்காலம் வந்துடும். மழைக்காலத்துல சீதையை தேட முடியாது. அதனால என்ன சொல்றாரு பெருமானே? சொல்ற 4 மாசம் தனியட்டும், 4 மாசத்துல இந்த மழைக்காலம் எல்லாம் முடியட்டும். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? நாம போய் தேடலாம் அப்படிங்கிறார். ஆனா மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும்
இவன் சுகத்தை அனுபவி கொண்டு சுக்ரீவன் வெளியில வரல, ஒரே மாதுன்னு ஒரே அவனா இருக்கான். அப்போ வந்து ராமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. 4 மாதம் கழித்து தேடணும் அப்படின்னு சொன்னோம், கார்த்திகை நேரத்துல போயிருக்கணும், ஆனா இவன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கானே அப்படின்னு எம்பெருமானுக்கு கோபம் வந்து ராமன் எம்பெருமானுக்கு. அது வரைக்கும் எங்க இருக்கார் அவர்? மால்யவான் பிரஸ்னவனகிரி அப்படிங்கிற அந்த மலையில தங்கி இருக்கக்கூடிய ராமன் எம்பெருமான் லட்சுமணனை பார்த்து சொல்றார், அந்த நன்றி கெட்டவனுக்கு பிணத்தை பிராணிகளும் தின்னாதுன்னு சொல்லிட்டு வா. வேற எதுவும் சொல்ல. இவர் நேர்ல போக முடியல, போனோன்னே விருப்பம் இல்லை எம்பெருமானுக்கு. லக்ஷ்மணனை வைத்து அனுப்புகின்றார். அவங்க கிட்ட போய் என்ன சொன்னார், அவனுடைய பிணத்தை பிராணிகள் கூட தின்னாது, எந்த இதுவுமே தின்ன முடியாது, அப்படிப்பட்ட நரகம் தான் அவனுக்கு அப்படின்னு சொன்னார். ஆதிசேஷன், எப்படிப்பட்ட ஆதிசேஷன்? 10 தலை. ஆதிசேஷன்றவர் எத்தனை தலைகள்? 1000 தலைகள் கொண்டார். 5 தலை நாகம் போல லக்ஷ்மணன் சீறி கொண்டு சென்றான் அப்படின்னு வால்மீகி குறிப்பிடுறார். எப்படி ரொம்ப கடும் கோபத்துல போறானா. இங்க பார்த்தா சுக்ரீவன் மதுவை அருந்திட்டு மயக்கத்துல இருக்கான், தாரையை அரகுற வஸ்திரங்களோட இருக்கின்றார், பள்ளியறையில இருக்கா. பாட்டுல கதவை போய் ஓங்கி அடிச்சு உதச்சுன்னு உள்ள போறான் லக்ஷ்மணன். உள்ள போன உடனே இப்போ எல்லா குரங்குகளும் கத்துறது, ஐயோ என்ன ஆக போறதோ. சுக்ரீவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் தாரையை வந்து அப்படியே அனுப்பி விடுறான். அந்த பள்ளியறையில இருந்து அவ அரைக்குறை வஸ்திரங்களோட வெளியில வரா. வெளியில வந்த உடனே லக்ஷ்மணனுக்கு அவன் பார்க்கவே பிடிக்கல. இப்படி வராளே அப்படின்னு கீழே தலையை குனிஞ்சிட்டான். குனிஞ்சிட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு தாரை சொல்ல லக்ஷ்மணனுடைய கோபம் தணிந்து சுக்ரீவனும் அப்பதான் மயக்கம் தெளிந்து வரான். சரி இதுக்கு மேல வந்து பொறுக்க கூடாது, உடனே வந்து நான் தேடுவதற்கு ஆட்களை அனுப்ப வேண்டும், உடனே நான் வந்து எல்லா சித்தங்களையும் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்மணன் வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்துடுறான். சுக்ரீவன் என்ன பண்றான், லக்ஷ்மணனிடம் மன்னிப்பு கேட்டுக்கின்றான். என்ன இவ்வளவு நாழி ஆயிட்டேன், இவ்வளவு மறந்து போயிட்டேனே, நான் இந்த போக சுகத்திலே இருந்து விட்டேனே, மன்னித்து விடுங்கோள் அப்படின்னு சுக்ரீவன் லக்ஷ்மணனிடம் மன்னிப்பு கேட்டான். எந்த இடத்துலயும் ராமனிடம் மன்னிப்பு கேட்டதா இல்லவே இல்லை. இதுல நமக்கு பெரியவர்கள் அழகா காட்டி கொடுக்கிறா, நாம் பெருமானிடத்தில் அபச்சாரப்பட்டால், சுக்ரீவன் என்ன பண்ணான், அபச்சாரப்பட்டு விட்டான் பெருமான் கிட்ட. அந்த 4 மாசம் கழிச்சு நான் தேடுறதற்கு என்ன ஆயத்த பணிகளையும் செய்து ஆட்களை அனுப்புகின்றேன், வானரங்களை அனுப்புகின்றேன் சொன்னவன் எதுவுமே பண்ணல, அபச்சாரப்பட்டான். என்ன பண்ணார், எம்பெருமான் கிட்ட அதுக்குண்டான மன்னிப்பு க்ஷமாபணமே கேட்கல. ஆனா தன்னுடைய அடியவனான லக்ஷ்மணனிடம் க்ஷமாபணம் கேட்டான். அதுவே போதும்னு நினைக்கிறாராம் பெருமான். ஆனா ஒரு பக்தனிடம் அபச்சாரப்பட்டா பெருமாள் கிட்ட போய் கேட்க முடியாது. பெருமாளிடம் அபச்சாரப்பட்டால் பக்தனிடம் க்ஷமாபணம் கேட்கலாம். ஆனா ஒரு பக்தனிடம் க்ஷமாபணம் அதாவது அபச்சாரப்பட்டோம்னா அவனிடம்தான் சமாதானம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது பாகவதத்துல பாத்தீங்கன்னா அம்பரீஷ சரித்திரம் அதுல வந்து அழகாக நமக்கு காட்டி கொடுக்கின்றார். அப்போ பெருமானிடம் பட்ட அபச்சாரத்தை நாம் தொண்டர்களிடம் க்ஷமாபணம் வேண்டுவதன் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றதும் பெரியவர்கள் அழகாக இந்த சரித்திரங்களிலிருந்து நமக்கு காட்டுறார். இதுக்கப்புறம் 4 திசைகளிலும் சீதையை தேட சேனை புறப்பட்டது. விந்திய மலைக்கு நீலன் முதலானவர்லாம் போறா. மேற்கு திசைக்கு சுஷேனன் அப்படி தலைமையில போறா. அப்புறம் சதபலி அவனுடைய தலைமையில வடக்கு திசை மார்கழி மாசம் அனுப்பிடா, எல்லாரும் தை மாசத்துக்குள்ள வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறா. மற்ற சேனைகள்லாம் வந்துடுறது. ஹனுமனுடன் சேர்ந்த சேனை வரவில்லை. என்ன ஆச்சு அப்படின்னா, அவ போறா, ஒரு குகைக்குள்ள அகப்பட்டுன்றா. 2-3 மாசம் அந்த குகையிலேயே இருக்கா. குகையிலிருந்து வெளில வந்து பாக்குறா, எப்படின்னு தெரியல. அனுப்பும் போது இன்னொரு செய்தியும் வால்மீகி நமக்கு குறிப்பிடுகிறார். யார்கிட்டையும் அவர் மோதிரத்தை கொடுக்கவில்லை. ஹனுமனை மட்டும் கூப்பிட்டு, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஹனுமன் தான் சீதையை கண்டு வரப்போகின்றான். அதனால ஹனுமனிடம் அந்த மோதிரத்தை கழட்டி, அவருடைய சுண்டு விரல்ல சின்ன விரல்ல போட்டு இருக்கார், அந்த மோதிரத்தை கழட்டி ஹனுமன் கிட்ட கொடுத்து, இதை வந்து சீதையை கண்டு அவளுக்கு அடையாளமாக காட்டு. ஏன்னா நீ சீதையை எப்படியும் கண்டுபிடிச்சுவ, உன்னுடைய புத்தி கூர்மையை பத்தி எனக்கு தெரியும், யாரை பார்த்தா சீதை என்று உன்னால கண்டுகொள்ள முடியும். ஆனால் சீதை நீ ஹனுமன் தான் என்னுடைய தூதுவனாக வந்திருக்கின்றாய் அப்படின்றத உணர முடியாது. அதற்கு என்ன பண்ணோம், நீ இந்த கணையாழியை சாட்சியாக காண்பி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த மோதிரம் எப்படி, அதுலயும் அவருடைய ராமன் அப்படிங்கிற பெயர் பதித்த மோதிரம் அப்படின்னு வால்மீகி பகவான் குறிப்பிட்டார். எப்படி வந்து ராமன் தான் கிளம்பும்போது எந்த நகைகளையும் அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு இருந்தது இல்லையா, எப்படி அவர் வந்து இந்த நேரத்துல அவருக்கு மட்டும் மோதிரம் கிடைத்தது அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. அந்த சர்ச்சைக்கும் நம்ம வியாக்கியாதாக்கள் அழகா பதில் கொடுக்குறான். ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, அது என்னன்னா மாப்பிள்ளை போட்டது, மாப்பிள்ளைக்கு ஜனகன் போட்டது காட்டக்கூடாமா, காட்டவே கூடாது, அதற்கு விதி விலக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, இது ராமன்ற பெயர் உள்ள மோதிரம். அப்படி இருந்தா
தன்னோட பெயரை தானே போட்டுக்க மாட்டார் இல்லையா? ராமன்ற பெயரை யார் மோதிரமா போட்டுப்பா? சீதாதேவி போட்டுக் கொள்வாள். அப்போ சீத்தை அணிந்திருந்த மோதிரம் ஒரு சமயம் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எம்பெருமானுக்கு அதை கொடுத்தாள். அதுவும் என்ன, அவர் சுண்டு விரல்ல போட்டு இருந்தார், மோதிர விரல்ல போட்டுக்கல. அப்போ சீத்தையினுடைய தானே சின்னதா இருக்கும், அதனாலதான் அவள் சுண்டு விரலில் அதை அணிந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும் இங்கு காட்டக்கூடிய ஒரு உண்மை. இதை தொடர்ந்து என்ன பண்றான்னா, அவ 3 மாசம் ஆயிடுத்தே, வெளியில வர முடியலையே அப்படின்னு ஹனுமன் முதலான நீலன் முதலானவெல்லாம் போனவாள்லாம் என்ன பண்றா, அந்த இடத்துலயே விந்தைய மலைச்சாரல்ல என்ன பண்றான்னா தர்பையை பரப்பி நாங்கள் உயிர் விட்டு விடலாம், உயிர் தியாகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து ராமாயண பாராயணம் செய்கின்றார்கள். பாருங்க, ராமாயணத்திலேயே நிறைய இடத்துல ராமாயண பாராயணம்ன்றது நடக்குது. ராமாயணம் இதுவரைக்கும் என்னென்னலாம் நடந்ததோ அதை பாராயணமா சொல்ல போறா. என்ன ராமாயணம்ன்றது மிருக சஞ்சீவனம், இறந்தவர்களையே உயிர்ப்பிக்க கூடியது. அப்படிப்பட்டதுதான் ராமாயணம். இப்ப நம்ம கேட்டு இருக்கவாள்லாம் எவ்வளவு பயன் தெரியுமா? அதனால தினமே கேட்கணும் அப்படின்றது பலருடைய பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தது. ராமாயணத்திலே இதை காட்டியிருக்கா. இங்க பாருங்க, இவ என்ன பண்றா, உயிரே திறந்தாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து ராமாயணத்தை சொல்றேன்னு ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சா. அப்போ இத காதுல கேட்டு இருக்கார். ஜட்டாயு எப்படி உயிரை விட்டார் அதை பத்தி எல்லாம் சொல்றா. அந்த மாதிரிதான் நாம கூட உயிர் விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு பக்கத்துல ஒரு பெரிய பக்ஷி வந்துதான். அந்த பக்ஷி வேற யாரும் இல்லை, சம்பாதி. யார் அது சம்பாதி? ஜட்டாயுடைய அண்ணன், வருணனுடைய மூத்த பிள்ளை. அது என்னது, சம்பாதி இறந்துட்டானா அப்படின்னு கேட்டது. ஆமா, இறந்து விட்டார். இதே மாதிரிலாம் நடந்ததெல்லாம் இவ சரித்திரங்கள்லாம் சொல்ல, அப்புறம் இதே மாதிரி சீத்தையை தேடின்னு வந்திருக்கோம், ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்க, சம்பாதி என்ன சொல்றார், எனக்கு பார்வை ரொம்ப கழுகு பார்வைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான பார்வை. இதை வைத்து பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, என்னை கொஞ்சம் தென் திசையில எடுத்துன்னு போய் ஒரு கடற்கரையில விடுங்கோ. எனக்கு அந்த வயசாயிட்டதுனால அந்த அளவுக்கு பெருசா நடக்க முடியல, அதனால அங்க விட்டீங்கன்னா அங்கிருந்து அந்த இலங்கையை நோக்கி நான் சொல்லுவேன் எந்த பக்கம் போகணும் அப்படின்றத சொல்ல, அவர்களும் அந்த இலங்கை கடற்கரையில ஆசின் விடும்போது அது பார்த்து இலங்கை பக்கம் போகணும்னு சொல்லிட்டு தர்ப்பணம், ஜடாயுக்கு தர்ப்பணம் முதலானிகள்லாம் செய்கின்றான் சம்பாதி. அபிஜித் முகூர்த்தத்துல மகேந்திரகிரின்றது இப்ப இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி அப்படிங்கிற அந்த மலையிலிருந்து இப்போது ஹனுமன் கிளம்ப போகின்றார். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன, ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1000 மைல் தாண்டணும். ஜாம்பவான் சொல்றாரு, அவ ஒருத்தர் கேட்டா நான் 10 மைல் தாண்டுவேன், 20 மைல் தாண்டுவேன், 50 மைல் தாண்டுவேன்னு சொல்றா. ஆனா 1000 மைல் போனமே, அவ்வளவு தூரம் தாண்டிதான் இலங்கையை அடைய வேண்டும். அப்ப ஜாம்பவான் சொன்னாரா, நான் பல யுகங்கள்ல உலகையே சுத்தி வந்திருக்கேன், சரி நீங்க இப்ப போலாமே அப்படின்னு கேட்டா, வயசாயித்து சுவாமி, இப்ப நம்ம என்னால போக முடியாது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் அனுமன் அமைதியாக இருந்த அனுமனை பார்த்து ஜாம்பவான் சொன்னான், உன்னோட ஆற்றல் உனக்கே தெரியாது, நீ எப்படி தெரியுமா, யார் நீ, வாயு புத்திரன், நீ கடலை எல்லாம் அனாயாசமா தாண்டலாம். அது மட்டும் இல்ல, ராம லட்சுமணர்களுக்கு என்ன மாதிரியான பராக்கிரமம் உண்டோ அது எல்லாமே உனக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட எல்லா படைசெல்லாம் சொல்றாரு, அவருடைய ஆற்றல் எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறமா மகேந்திரகிரியினுடைய உச்சியில் ஏறி அங்கிருந்து ஹனுமன் இலங்கை நோக்கி பறக்கின்றான். அந்த பறக்கும்போது எப்படி அந்த மலைகள், அருவிகள், அங்க இருந்த ஜந்துக்கள், பாம்பு முதலான ஜந்துக்கள் கூட எல்லாம் பறந்துதான், அப்படியே பிரளய காலத்துல எப்படி ஆகுமோ அந்த மாதிரி பறந்தது. அப்போ பறந்து ஹனுமன் இலங்கையை நோக்கி புறப்பட்டார் அப்படின்றதோட கிஷ்கிந்தா காண்டமும் முடிகின்றது. அது மட்டும் இல்ல, இது என்ன ஒரு தாற்பயத்தை சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். ராமன்ற அந்த பரமாத்மாவை சீதான்றவ ஜீவாத்மாவாகவும் அறியாமைன்றவன் ராவணனாகவும் இருந்து, அந்த ராவணன் என்ன பண்றான், அந்த அறியாமையினாலே சீதான்ற ஜீவாத்மாவை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறான், எடுத்து போயிடுறான். நாமெல்லாம் யாரு, ஜீவாத்மா. அறியாமைன்ற அந்த பரம்பொருள் பெருமான் தான், ராமன் பெருமான் தான் பரம்பொருள் பரமாத்மா அப்படிங்கிறது அறியாமல், அந்த அறியாமைன்ற அந்த ராவணனாலே பீடிக்கப்பட்டு இந்த சிறையிலே இருக்கின்றோம். அதை பண்றது, அந்த சிறையிலிருந்து மீட்கிறதுக்கு யார் வர, பெருமான் வரமாட்டார். எங்க இருக்கோன்னு தெரியாது, நாம பெருமான் வந்தா ஏத்துக்க கூட மாட்டேங்கிறோம். அவர் உதவி பண்றதுக்கு பாருன்னா, வேண்டாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். அப்படி இருக்க அவங்க என்ன பண்றான், ஆச்சாரியன் ஹனுமன் யாரு, ஆச்சாரிய ரூபமாக அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அறியாமைன்ற அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த சீதைங்கிற ஜீவாத்மாவை மீட்டு கொண்டு வந்து பரம்பொருளுடன் சேர்ப்பிப்பதற்காக அந்த ஆச்சாரியன்ற ஹனுமன் எங்க வரான், சீதையை நோக்கி வருகின்றான். சீதைன்ற நம்ம ஜீவாத்மாவை நோக்கி வருகின்றான். அப்போ நாம சிறையில், அறியாமைன்ற சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் ராவணன் மாதிரியான அறியாமைன்ற சீதையில் என்கின்ற சிறை, அறியாமைன்ற ராவணனாகிய அரக்கனுடைய சிறையிலே நாம் அடைபட்டு இருக்கின்றோம்.
நம்மளை மீட்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யார்? நம்முடைய ஆச்சாரியன் மட்டுமே. அந்த ஆச்சாரியன் தான் அனுமன்ற அந்த ஆச்சாரியன் எப்படி சீதையை வந்து மீட்டானோ அந்த மாதிரி ஆச்சாரியன் நம்மை பெருமானுடன் சேர்த்து வைப்பதை செய்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு இங்கு அழகாக காட்டப்படக்கூடிய தாற்பயம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.